ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்காக 50 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். எல்லா சென்டென்ஸுமே குட்டி குட்டி வாக்கியங்களாக தான் இருக்க போகுது. இந்த மாதிரி ஈஸியாக கற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லாமல், எந்த ஹெசிடேஷன் இல்லாமல் நல்ல இங்கிலீஷில் எல்லாத்துக்கூடமே பேசி ஈஸியாக நீங்கள் அசத்த முடியும். நம்பிக்கையோட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் பேசலாம். வாங்க. வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல், லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு our சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நான் சீக்கிரமாக திரும்பிடுவேன். சீக்கிரமாக திரும்பி வந்துடுவேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு ஐ வில் பி பேக் சூன். ஐ வில் பி பேக் சூன் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வேறு வழியே கிடையாது. வேறு வழியே கிடையாது. தெர் இஸ் நோ வே. தெர் இஸ் நோ வே. சந்தர்ப்பத்தை நழுவ விடாதே. சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்க. டோன்ட் மிஸ் த சான்ஸ். அதர்வைஸ் டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட், வேலையை இப்போவே தொடங்கு. ஒரு வேலை செய்ய தொடங்க இப்போவே செய் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டார்ட் த ஒர்க் நவ் இட் செல்ஃப். ஸ்டார்ட் த ஒர்க் நவ் இட் செல்ஃப். அது சிறந்தது. தட்ஸ் கிரேட். தட்ஸ் கிரேட். அது உண்மையா? அது உண்மையா? இஸ் இட் ட்ரூ? இஸ் இட் ட்ரூ? அது அருவருப்பானது. அதாவது ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படி. இட் இஸ் யக். இட்ஸ் யக். அதாவது டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். டிஸ்கஸ்டிங் அப்படின்னா கொஞ்சம் அருவருப்பத்தக்கது, பார்க்க அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், அது நல்லா இருக்கா? இஸ் இட் நைஸ்? இஸ் இட் நைஸ்? நான் போக வேண்டும். நான் போக வேண்டும். ஐ ஹாவ் டு கோ. ஐ ஹாவ் டு கோ. வெட்கப்படாதே. டோன்ட் பி ஷை. டோன்ட் பி ஷை. சுத்தப்படுத்து. க்ளீனப். க்ளீனப். எனக்கு பதிலாக. இப்போ எனக்கு பதிலாக நீ போ அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு எனக்கு பதிலாக அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் மீ. இன்ஸ்டெட் ஆஃப் மீ. மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சு அப்படின்னா இட் வாஸ் ஸ்டக். இட் வாஸ் ஸ்டக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கையில் பேங்கிள் வந்து மாட்டிச்சு, கழட்ட முடியல. ரிங்கு கழட்ட முடியல. இயர்ரிங் கழட்ட முடியல. நோஸ் ரிங், இயர்ரிங் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் நம்ம இட் வாஸ் ஸ்டக் அப்படின்னு சொல்லலாம். த பேங்கிள் வாஸ் ஸ்டக். த ரிங் வாஸ் ஸ்டக். த நோஸ் ரிங் வாஸ் ஸ்டக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நான் உடன்படலை. ஐ டிஸ்அக்ரி. ஐ டிஸ்அக்ரி. பிறகு என்ன? தென் வாட்? தென் வாட்? என்னை மன்னிக்கவும். ஃபர்கிவ் மீ. ஃபர்கிவ் மீ. உனக்கு அடிபட்டிருக்கா? உனக்கு அடிபட்டிருக்கா? ஆர் யூ ஹர்ட்? ஆர் யூ ஹர்ட்? ஹர்ட் பண்ணுறது. ஹர்ட் அதாவது மனசை புண்படுத்த வைக்கிறதுக்கும் நம்ம ஹர்ட் தான். டோன்ட் ஹர்ட் மீ அப்படின்னு சொல்கிறோம். என்னை புண்படுத்தாதீங்க, என் மனசை புண்படுத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கும் கூட அந்த ஹர்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். அடிபடுறதுக்கும் ஹர்ட் சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, விலகி இரு. ஸ்டே அவே. இப்போது அவங்ககிட்ட இருந்து நீ விலகி இரு. அவன் மோசம்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அவங்ககிட்ட இருந்து விலகிடு அப்படின்னா ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம். ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம். அங்கிருந்து விலகிடு அப்படின்னா ஸ்டே அவே ஃப்ரம் தேர். அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சொல்ல முடியாது. மழை வருமா, இல்லை அவங்க வருவாங்களா, இந்த வேலை கிடைச்சிருமா இப்படிலாம் சொன்னால் சொல்ல முடியாது. கிடைச்சாலும் கிடைக்கலாம், வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். மேபி அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. கான்ட் சே. கான்ட் சே. சொல்ல முடியாது. அடுத்து, அதை விட்டு விடு. லீவ் இட். லீவ் இட். கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஏன் நான் ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை, என்னாச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேங்க அப்படின்னு. ஐ காட் லிட்டில் பிஸி. ஐ காட் லிட்டில் பிஸி அப்படி சொல்லலாம். அடுத்து, கண்டிப்பாக போகணும். ஐ மஸ்ட் கோ. ஐ மஸ்ட் கோ. நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, நான் போக வேண்டும்னா ஐ ஹாவ் டு கோ. கண்டிப்பாக போகணும்னா ஐ மஸ்ட் கோ அப்படி சொல்லலாம். அடுத்து, நான் போக வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறக்கும் ஐ ஹாவ் டு கோ. போக வேண்டியுள்ளது அப்படிங்கிறக்கும் ஐ ஹாவ் டு கோ. போக வேண்டும்னாலும் ஐ ஹாவ் டு கோ. சரிங்களா? அடுத்தது, அது போதும். தட்ஸ் எனஃப்.
தட்ஸ் இனஃப். ஏன்னா அதனால தான். தட்ஸ் வை. சிறப்பாக எதுவும் இல்லை. எனிதிங் ஸ்பெஷல் அப்படி கேட்டால் நத்திங் ஸ்பெஷல் அப்படி சொல்லலாம். சிறப்பாக எதுவும் இல்லை. அடுத்தது, இது உன் வேலை இல்லை அப்படின்னா இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நீ எங்கே போக விரும்புகிற? வேர் டு யூ வாண்ட் டு கோ அப்படி கேட்கலாம். அடுத்தது, என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஐ எம் நாட் ஷியோர் அப்படி சொல்லலாம். அடுத்தது, பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னா டேக் கேர். நான் இல்லை, நாட் மீ. உன்னிப்பாக கவனி அப்படின்னா லிசன் கீன்லி. லிசன்னா கவனி, கீனாக பார்க்குறதுன்னா ரொம்ப உத்து பார்க்குறது, அதை லிசன் கீன்லி அப்படி சொல்லலாம். ரொம்ப தாமதம், டூ லேட் ஆயிடுச்சுங்களா அப்படின்னா லேட் ஆகலை, ரொம்ப லேட்டு, டூ லேட் அப்படி சொல்லலாம். நான் நினச்சேன், திங்க் அப்படின்னா நினைக்கிறேன். திங்க்குடைய பாஸ்ட் டென்ஸ் தான் தாட். நினைச்சேன், ஐ தாட் அப்படின்னா நான் நினைத்தேன். வர வழியில் இதை வாங்கிட்டு வா, வர வழியில் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஆன் த வே. எப்படி இருக்கிற? ஹவ் ஆர் யூ அப்படி கேட்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். see you tomorrow. அது எதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும், ஒரு விஷயம் பேசணும். எதை பற்றி பேசணும்? அபவுட் வாட். அது முக்கியம் இல்லை. இட் டசன்ட் மேட்டர். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறக்கும் இட் டசன்ட் மேட்டர் தான். நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்னை பற்றி கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் worry about me அப்படி சொல்லலாம். நீ என்னிடம் கேட்டாயா? டிட் யூ ஆஸ்க் மீ. நீ என்னிடம் கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கேட்கல ஆனால் கேட்டு இருக்கலாம் அப்படின்னா யூ குட் ஹாவ் ஆஸ்க்டு மீ. கேனுடைய பாஸ்ட் மொமெண்ட் குட் ஹாவ் அப்படின்னா ஒரு நடக்காத ஒரு செயலை நடந்திருக்கலாம் அப்படின்னு யூகிச்சு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ தான் நம்ம இந்த குட் ஹாவ் அப்படிங்கிறது would have அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீ என்கிட்ட கேட்டிருக்கலான்னா யூ குட் ஹாவ் ஆஸ்க்டு மீ அப்படி சொல்லலாம். குறைந்தபட்சம் அப்படின்னா அட்லீஸ்ட். அதிகபட்சமாக அப்படின்னா மேக்ஸிமம். அதனால் என்ன? ஸோ வாட். பிறகு என்ன? தென் வாட். இப்பிருந்தே ரைட் நவ். இப்போ இல்லை, நாட் நவ். இப்போ வரைக்கும் அன்டில் நவ். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். உங்களுக்கு இப்போது டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம கிளாஸ் முடிஞ்சது. இது எல்லா சென்டென்சஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. இப்போ இங்கே கொடுத்துக்கக்கூடிய இந்த சென்டென்சஸ் எல்லாம் அது சரி, அது தவறு, அது போதும், அது உண்மை, அது விலை அதிகம், அது விலை மலிவு, இது எல்லாத்துக்கும் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னு ஐடியா வருதா உங்களுக்கு? பாருங்கள். இப்போது இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன். இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒன் அது சரி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன தட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 5 சென்டென்ஸுடைய இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் கரெக்டான ஆன்சரை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போடக்கூடிய வீடியோஸை பார்த்து நீங்கள் நல்லா ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக பேசி அசத்துங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.